சபரிமலைக்கு வயது வித்தியாசமோ உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற பாகுபாடே கிடையாது, எல்லாரும் போகலாம். ஆனால் ஒரு கட்டுப்பாடு ஆரம்பத்தில் அங்கே முறைப்படி விதிக்கப்பட்டிருந்தது. மாலை போட்டவர்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒன்றும் செய்ய வேண்டாம், காலை மாலை குளிங்க, நெற்றியில் திருநீர் சந்தன வைங்க, காவி உடை கருப்பு உடை ஊதா உடை போட்டுக்கோங்க. இந்த அற்புதமான வேளையில் கடந்த சில நாட்களாகவே பார்க்குறேன், எங்கு பார்த்தாலும் காவி கருப்பு ஊதாமயம், கழுத்து முழுக்க துளசி மணி மாலை, நெற்றி நிறைய திருநீர் சந்தனம். ஒரு சாமி இன்னொரு சாமியை பார்த்து சாமி சரணம் என்று அடி நாதத்திலிருந்து ஓம் ஓம் ஐயப்பா, ஒங்குருநாதா ஐயப்பா, அரணார் பாலா ஐயப்பா, அம்பிகை பாலா ஐயப்பா, ஆபத் பாந்தவ ஐயப்பா, ஆதிபராபர ஐயப்பா என்று சொல்வது நம்முடைய செவிகளில் ரிங்காரமிடுகிறது. சபரிமலை சன்னிதானத்தில் மகர ஜோதி பார்ப்பதற்காக இந்த மகர சங்கராந்தி நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த மண்டல காலங்கள் முழுவதும் லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை சன்னிதானத்தில் ஊடகத்தில் நாம் நாள்தோறும் பார்த்து வருகின்றோம். சில கேள்விகளை ஐயப்ப பக்தர்கள் எழுப்புகின்றார்கள். சபரிமலைக்கு யார் செல்லலாம்? யாரும் செல்லலாம். சபரிமலைக்கு வயது வித்தியாசமோ உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற பாகுபாடே கிடையாது, எல்லாரும் போகலாம். ஆனால் ஒரு கட்டுப்பாடு ஆரம்பத்தில் அங்கே முறைப்படி விதிக்கப்பட்டிருந்தது. எல்லா வயதுடைய ஆண்களும் பெண்கள் 10 வயதுக்கு உட்பட்டும் 50 வயதுக்கு மேற்பட்டும் என்று. அதற்கு பிறகு நீதிமன்றம் அதையெல்லாம் சென்று இப்போது அனைவரும் என்று இருந்தாலும் கூட சில தர்மங்களை, சில நியமங்களை, நியதிகளை பின்பற்ற வேண்டும் என்கின்ற முறையின் அடிப்படையில் தான் இது வகுக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஒரு சாமி கேட்குறார், மாலை எப்படி போட்டுக்கிறது? நான் பலமுறை சொன்னேன், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, மாதா பிதா குரு தெய்வம். அம்மா கையிலையோ அப்பா கையிலையோ குரு கையிலையோ போட்டுக்கலாம். இல்லை திருக்கோவிலில் போய் சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார்கிட்ட கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணி ஐயப்பன் பாதத்தில் வச்சு சாமி சரணம் சொல்லி போட்டுக்கலாம். மாலை போட்டவர்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒன்றும் செய்ய வேண்டாம், காலை மாலை குளிங்க, நெற்றியில் திருநீர் சந்தன வைங்க, காவி உடை கருப்பு உடை ஊதா உடை போட்டுக்கோங்க. காலையிலையும் சாயந்தரமும் ஐயப்ப சரண கோஷம் சொல்லுங்கள். முடிஞ்சவங்க 108 அர்ச்சனை சொல்லுங்கள், லட்சார்ச்சனை பண்ணுங்கள். இரவில் நடக்கக்கூடிய மலர் பூஜையில் கலந்துக்கங்க. எதுவுமே தெரியலையா, ஒரு தண்ணியில் கொஞ்சோண்டு சர்க்கரையோ வெள்ளத்தையோ போட்டு 2 ஏலக்காவை போட்டு பானகத்தை நைவேத்தியம் பண்ணும். அறிந்து அறியாமலும் சொல்லுங்கள். ஆத்ம சுத்தத்தோடு ஐயப்பனை கூப்பிட்டா இறங்கி 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 உங்கள் இதயத்துக்குள்ளே வருவார். அதுதான் ஐயப்ப வழிபாடு. இந்த 18 படிக்கு ஏதாவது தத்துவம் உண்டா? உண்டு. வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் நம்மளை ஆட்டி படைக்குது. காமம் இருக்குது, குரோதம் இருக்குது, லோபம் இருக்குது, மதம் ஆச்சரியம் இருக்குது, வீண் பெருமை இருக்குது, பொறாமை இருக்குது, பணத்தாசை இருக்குது, இல்லற பற்று இருக்குது. ஒவ்வொரு படியாக ஏறும்போது ஒவ்வொன்றையாக துறைக்கி நம்ம ஒரு சந்நியாச நிலையை அடைகிறோம். அதனால்தான் மகாபெரிய சுவாமிகள் இடைக்கால சந்நியாசிகளே வருக. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், மனுஷனாலே துறக்க முடியாது காமம் கோபம். அதுவும் இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவரத்துக்கு மாறுவது ரொம்ப கடினம். அதுவும் ஒரு மண்டலம் விரதம் இருந்து நம்ம போகும்போது நம்முடைய உடம்பே உள்ளமே அப்படியே ஒரு புதிய மாற்றத்திற்கு வருகின்றது. நாமே துறவு நிலைக்கு போகின்றோம். அதுதான் இதில் சிறப்பு. விரதம் இருக்கும்போது இடர்பாடுகள், ஒரு மாலை அருகிறதோ, பக்கத்தில் யாரோ ஒருத்தங்க தவறி இறக்கிறதோ, இதெல்லாம் இயல்பான செயல். உடனே சாமி சோதனை கொடுக்குறார். மாலைன்னு இருந்தால் அருகே செய்யும், மனுஷன் இருந்தால் இறக்க தான் செய்வான். இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? பம்பையில் போகும்போது உள்ளாடைகளை விடக்கூடாது, பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தக்கூடாது, நீர்நிலையை சுத்தமாக வச்சுருக்கணும், வனத்தை சுத்தமாக வச்சுருக்கணும். தேங்காயில் நெய் நிரப்புற வரைக்கும் நம்ம எவ்வளவு ஒழுக்க நெறியோடு இருக்கணும். பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கணும். புலால் அருந்தக்கூடாது, மது புகை பக்கத்திலே போகக்கூடாது, வீண் பெருமை பேசக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது, சாந்த சொரூபியாக இருக்கணும். ஏன்? அதுதான் கலியுக வரதன் கண்கண்ட தெய்வத்தை பார்ப்பதற்கான அடையாளம். நெய் உருகுவது போல நம்முடைய மனம் உருகி 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 ஐயப்பனை நாடணும். கன்னிசாமின்னா என்ன, குருசாமின்னா என்ன சொல்லியிருக்கேன். முதல் வருஷம் போனால் கன்னிசாமி, 18 வருஷம் பூர்த்தி செய்தால் குருசாமி. எல்லாரும் போகிற மலையில் ஐயப்பன் மாதிரியே பிற கோவில்கள் உண்டு. அச்சங்கோவில், ஆரியங்காவு, குடத்துப்புள்ளை, எரிமேலி, பிறகு சபரிமலை. எல்லா இடத்திலும் இருக்கிறதும் ஐயப்பன் தான். ஆனால் நம்முடைய உள்ளம் எப்படி அவனிடத்தில் எடுத்து செல்வது என்பது தான். நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், நம்பியவருக்கும் நம்பாதவருக்கும் இன்பத்தை கொடுப்பான். மணி கட்டினா பிள்ளை, மஞ்ச மாதாவில் சட்டை வச்சா திருமணம்.
இப்படி வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய நித்திய பிரம்மச்சாரியாக இருந்து கலியுக வரதனாக கண்கண்ட தெய்வமாக தாயின் தலைவலி தீர்த்தவனாக தாரக பிரம்மனாக இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய பாதத்தை பிறருக்காக கூட்டு சரணம் சொல்லி இந்த நம்முடைய சமய வழிபாட்டில் மதம் ஆச்சரியங்கள் இல்லாமல் வீண் பெருமைகள் இல்லாமல் உயர்வு தாழ்வு இல்லாமல் சமத்துவத்தை வழிபடுத்தக்கூடிய சமதர்ம வழிபாட்டை நோக்கக்கூடிய இந்த சாஸ்தா வழிபாடு நம்முடைய மண்ணுக்கு அவசியம் தேவை. எல்லோரும் இணைந்து சொல்லுவோம். ஆனந்தம் பிறக்க ஆனந்தம் தங்க. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, ஏற்றிவிடப்பா தூக்கிவிடப்பா என்று நாம் சொல்லிக்கொண்டே பயணம் போகின்றோமே, அந்த ஐயனை இருமுடியை எடுத்து பெருவினையை தவிர்ப்போம். மீண்டும் ஐயன் பாதத்தை சிக்கன பற்றி நாளைய விடியலுக்கு காத்திருப்போம். ஆனந்தம் ஆரம்பம். வாழ்க வளமுடன்.